லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம். கண்டிப்பா. ஆக்சுவலாக ராசி அழகப்பன் சார் வந்து என்னை கூப்பிடும்போது டைரக்டரை மீட் பண்ணோம், வாங்க ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. ஓகே. டைரக்டர்னா யாரும் தெரியாது சார், நான் இந்த டைம் இல்லை சார் எனக்கு. அப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம். நான் ஈவினிங், ஐயோ அப்படிலாம் நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னு. நாளைக்கு மார்னிங்ன்றது போனால் அப்போ அவர் வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் எனக்கு கமல் சார் அப்படின்றது. ஸோ என்னைக்கு நான் அந்த காம்பவுண்ட் உள்ளே போனனோ அன்னையிலேருந்து சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேமரா, லென்ஸு, ஆங்கிள், ஸ்பாட்டு, உங்களுக்கு ஷாட் எப்படி பிரிப்பாங்க, எந்த ஆங்கிளில் கேமரா வைப்பாங்க, முதற்கொண்டு கதை எல்லாமே அன்னையிலேருந்தா நான் கொஞ்சம் மாறினேன். சினிமாக்குள்ளே ஒரு சினிமா இல்லாமல் ஒரு ஆளாக நான் மாறினது அன்னைக்கு தான். நேச்சுரல் ஆக்டிங்கும் எனக்கு ஓரளவுக்கு வந்து அதில் கூட ஒரு கமல் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், அபிராமி மேடம் நடிக்கும்போது கேப் விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க டைலாக்ல பேசும்போது. அப்போ சொன்னார், இல்லை இல்லை இது லைவ் டப்பிங்கு, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டப்பிங்க்கு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, கேப் விடாமல் எமோஷன் வந்தால் எப்படி பேசணும், அதெல்லாம் நான் அங்கே கற்றுக்கிட்டது தான். அங்கே அது மாதிரி ஷார்ட்ஸை வந்து சீன் பேப்பரில் வந்து அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு நாளைக்கு என்ன ஷெடியூல்ன்றது இன்றைக்கி சீன் பேப்பர் வந்துடும். ஈவினிங் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு, ஃபஸ்ட் டைமில் அது ஒரே ஒரு வாட்டி தான் அந்த படத்தில் மட்டும்தான் நாளைக்கு எடுக்க போகிற சீனை இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock மேலே பேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த சீனை நாங்கள் நடிப்போம். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ரிஹர்சல் மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்து பெட்டர்மெண்ட் அதில் ஏதாவது நாளைக்கு வந்து நாங்கள் அதில் சில டைலாக்ஸ் சொல்லலாம், சார் இப்படி நான் பண்ணுறேன் சார், அதை சொன்னால் கூட அவர் ஏற்றுப்பார். அடுத்த நாள் எங்களுக்கு பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு.